வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி டைமில் இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால ஒரே 1 கப் மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது திக் பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்படி எடுத்திங்கன்னா ஊற்றாது. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது திக்கான பேட்டராக ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட சுட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியை நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் செய்கிறவங்களுக்கு இந்த கரண்டி இருந்தாலே போதும். நல்லா பெரிய கரண்டியாக எடுத்துக்கிறேன். இதில் நம்ம பேட்டரை ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா உருண்டையாக நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு அது ரவுண்டாக வரும், இல்லாட்டி சப்பையாக தான் வரும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை பண்ணுங்கள், இல்லாட்டி செட்டு போட்ட பூந்தி வெந்துடும், அடுத்தது வேகாது. டக்கு டக்குன்ட்டு நீங்கள் ஒரு 3-4 செட்டு போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு பூந்தி வந்துடும். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஹையில் தான் வச்சுருக்கனால இது டக்குன்னு நல்லா செவந்து வரும். உடனே எடுத்துருங்க. இந்த பூந்தியெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெல்லாம் ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்கும் சேர்க்கும்போது. அடுத்து இதுலேயே ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு இதை பொரிச்சிட்டு இதோட சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கடலை வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் எல்லாம் ரெடியாக இருக்கு. அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காரம் போட்டிருக்கனால ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடை டேஸ்டில் ஒரு சூப்பரான காரா பூந்தி நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் இது. நல்லா பொறுன்னு ஒரு சூப்பரான காரா பூந்தி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.